வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதானம். கவி 192. விஞ்ஞானத்தால் விளைந்த பயன். ஆறறிவின் ஆரம்ப நிலையில் நின்று அனுபவித்தாய், அனுபவத்தின் பயனுணர்ந்தாய். பேரறிவை பெற வேண்டிய பெருத்த வேகம் பெரிதென்ற விஞ்ஞான துறையிலிட்டாய். யாரறிந்த ஒன்றும் இதில் ஞான கர்ம இந்திரியங்கட்கு உபகருவியாச்சு. ஊரறிந்தாய், உலகறிந்தாய், உன்னை யாரென்று ஒன்று மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தால். விளக்கம். விஞ்ஞானியே, சிறப்புடைய அறிவின் பூரண எல்லையாகிய ஆராய்ச்சி அறிவின் ஆரம்ப காலத்தில் அதன் வேகத்தை புலன்களின் மூலம் உணர்ச்சிகளில் செலுத்தி உலகில் பல்வேறு பொருட்களை அனுபவித்து விட்டாய். அதன் பலனாக அடைந்த அனுபவங்களைக் கொண்டு அறிவை பெருக்கி அறிவின் நிலையையே அறியத்தக்க பேரறிவின் வேகத்தை எல்லோரும் மதிக்கத்தக்க வகையில் மனித இனத்திற்கு வாழ்வில் பலவிதத்தும் பயன் தரும் சிறப்பான விஞ்ஞானத் துறையில் செலுத்தினாய். இன்று வரையில் விஞ்ஞானத்தால் பலர் கண்டுபிடித்த முடிவுகளும் இயற்கையிலே இருந்த பொருட்களில் சிலவற்றை அறிந்ததேயாகும். அவைகளை அறிய, அனுபவிக்க உடற்கருவிகளாகிய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களுக்கு உபகருவிகள் பலவற்றை உற்பத்தி செய்தும் உள்ளார்கள். இவையெல்லாம் கற்ற நீ யார்? அனுபவிக்கும் நீ யார்? உன் மூலமும் முடிவும் இயக்கமும் எப்படி என்பதை மாத்திரம் அறியவில்லை. விஞ்ஞானம் பூரணம் பயன்பெற வேண்டுமானால் இந்த உயிர்நிலை அறிவு நிலை ரகசியத்தை அறிந்தேயாக வேண்டும். உங்கள் அறிவில் வேகம் அதிகரித்து ததும்பி பூரண பலத்துடன் இருப்பதனால் உங்களுக்கு இந்த வேலை மிகவும் எளிதே. வாழ்க வளமுடன்.